மேம் எங்க இவ்வளவு வேகமா போயிட்டு இருக்கீங்க? ஆ இன்னைக்கு இங்க ஒரு ஐயங்கார் கலை நடந்துட்டு இருக்கு. இதுல வந்து இந்த மாப்பிள்ளை பட்சணம் அப்படின்னு சொல்லுவா. அதை வந்து டிஸ்பிளேல வைக்கலாம்னு எடுத்துன்னு போயிட்டு இருக்கேன். அதை பத்தி என்னன்னு தெரிஞ்சுக்கிறீங்களா? வாங்க பார்க்கலாம். அந்த காலத்துல பார்த்தேன்னா பல் தேய்க்கிற பட்சணம்னு சொல்லுவா. ஒரு ஸ்வீட் என்ன பட்சணம் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஸ்வீட் கண்டிப்பா இருக்கணும். கார்த்தால பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வந்து மாமியார் வந்து பக்கெட்ல வந்து வெந்நீர் எடுத்துன்னு போயிட்டு, அப்பெல்லாம் கெய்சர் எல்லாம் இருக்காது. சோ வெந்நீர் பக்கெட்ல எடுத்துன்னு போய் மாப்பிள்ளைய தட்டி எழுப்பி மாப்பிள்ளை குளிச்சுட்டு வாங்கோ கல்யாணத்துக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறது அந்த காலத்துல வழக்கமா இருந்துதான். பாத்தீங்கன்னா ஒரு சூட்கேஸ்ல மாப்பிள்ளை குளிச்சுட்டு வரதுக்கு தேவையான எல்லா பொருளும் அதுல இருக்கும். சோ இப்போ வந்து இந்த சூட் கேஸ் எல்லாமே நம்ம வந்து குட்டி ஆக்கிட்டதுனால பேசிக்கான ஐட்டம்ஸ் வரைக்கும் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஐட்டம்லாம் நம்ம அதுல வைப்போம். ஸோ நான் இப்போ சீல் பண்ணியிருக்கோம், ஏன்னா அது கல்யாணத்துல டிஸ்பிளே பண்ண போறோம். ஓப்பன் பண்ணி எதுவும் மிஸ் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக இதுல மெயினான ஐட்டம்ஸ் நிறைய பேருக்கு வந்து என்ன வைக்கணும் அப்படின்னு தெரியல. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டவல் கண்டிப்பா இருக்கணும், சோப்பு சீப்பு கண்ணாடி ஷேவிங் செட்டு, மாப்பிள்ளை யூஸ் பண்ற டியோட்ரண்ட்ல இருந்து எல்லாமே இருக்கணும், மென்ஸ் யூஸ் பண்ற மாதிரி. இதுல வந்து மெயினா ஆயில் வைக்க கூடாது. ஒரே ஒரு விஷயம், இந்த மங்களாஸ்தானம்னு சொல்லுவா கார்த்தால, அதுக்கு மட்டும் எண்ணெய் குடம் வைக்கிற வழக்கம் உண்டு. சோ வசதி இருக்கவா பார்த்தேன்னா இந்த மாதிரி குடம் வாங்கலாம். இது பித்தளையிலயும் வாங்கலாம், வெளியிலயும் வாங்கலாம். இந்த குடத்துக்குள்ள எண்ணெயும் சேக்காவும் போட்டு ஒரே ஒரு தரம் இப்ப மட்டும்தான் நம்ம மாப்பிள்ளைக்கு வந்து மங்களாஸ்தானத்துக்கு இதை கொடுக்கணும். சில பேருக்கு கொடுக்கலாம். அப்படி இல்லை என்னால குடம் வாங்க முடியாது அப்படின்னா நீங்க இந்த மாதிரி வந்து ஒரு வெங்கல பானை வாங்கலாம். வெங்கல பானை மூடி வித்து கரண்டி. ஸோ நீங்க இதை இப்போ சீரா கொடுக்கும் பொழுது பொங்கலுக்கும் நீங்க பார்த்தேன்னா இதையே கூட நம்ம வந்து வச்சிடலாம். பொங்கல் சீரா கூட இப்போ சொல்லி கூட வச்சிடலாம். இதுல வந்து என்ன சீயக்கா போடணும், இதை எக்காரணத்துக்கு கொண்டு நீங்க வாங்கி தராதேல். ஸோ எங்களை மாதிரி கேட்ரஸ் இருந்தால்னா அவ வாங்கி வைக்கலாம். எப்பவுமே சீர்ல வந்து எண்ணெய் பொருள் வைக்கவே கூடாது. அதை எல்லாரும் மைண்ட்ல வச்சுக்கணும். அதாவது எரியிற பொருள் எதுவுமே வைக்கக்கூடாது. அது எண்ணெயோ திரியோ வெத்துப்பட்டியோ எதுவுமே அதுல இருக்கக்கூடாது. ஸோ மங்களாஸ்தானம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நிச்சயதார்த்தத்தும் போதே வந்து வாத்தியார் வந்து ஓதி கொடுத்துடுறான். நம்மளுடைய அந்த காலத்து ப்ரொசீஜர்லாம் விடாம மாமியார் மாப்பிள்ளை கார்த்தால எடுத்துன்னு போய் கொடுத்து மாப்பிள்ளை குளிச்சுட்டு வாங்கோ அப்படின்னு கூப்பிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா முதல் நாளும் வச்சு கொடுத்துடலாம். அதே மாதிரி ஐயங்காரா இருந்தா ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து திருமண் பொட்டி வைக்கணும். ஸோ இந்த திருமண் பொட்டில பார்த்தீங்கன்னா வடகலையா இருந்தா வடகலை, தெங்கலையா இருந்தா தெங்கலை, அந்த மாதிரி இருக்கும். இது உள்ள வந்து வெள்ளி ஈர்க்கு வாங்கி வைக்கணும். இப்ப நாங்க கொடுக்கும்போது பார்த்தேன்னா வெறும் வந்து திருமண சீசரணம் மட்டும் கொடுத்துருவோம். வெள்ளி ஈர்க்கு மட்டும் நீங்க வாங்கி அது உள்ள வைக்கணும். இதுதான் வந்து கம்ப்ளீட் மாப்பிள்ளை பக்ஷணம் அப்படிங்கிறது. அதை ஏன் வைக்கணும் எதுக்கு வைக்கணும்னு பார்த்தா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. இப்போ இதுல ஃபன் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. அந்த காலத்துல எது பண்ணியிருந்தாலும் அதுல கண்டிப்பா ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அதை நீங்களும் நம்பணும். நம்பி நம்ம அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும். அடுத்து உங்க காலத்துல யாராட்டில் கல்யாணம் இருக்குன்னா மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இதுல நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா எதுக்காக இதை பண்றான்ற விஷயம் உங்களுக்கு இன்னுமே டீப்பா தெரிஞ்சிருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச்.